வணக்கம். தற்கொலை ஒரு நிரந்தர தீர்வாகுமா? ஆகாது. கடன்தான் நிரந்தரமாகுமா? தற்காலிகம். வாழ்க்கை முழுசு வரைக்கும், ஆயுள் வரைக்கும். ஆகவே கடன் என்பது கமா மட்டும்தான், ஃபுல் ஸ்டாப்பு கிடையாது. ஆகவே மறந்து விடாதீர்கள். ஒரு கடனுக்காக வாழ வேண்டிய வயசை அவன் இறக்க வேண்டும் கூட நினைக்க மாட்டான். அவனையும் கொன்று தந்தையும் உயிர் மரணம் செய்து, ஆக மரணம் எங்கெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அல்லவா? இதை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். கடனை கண்டு, கடன் இருக்கிறதா, ஒரு பயோடேட்டா போடுங்க, இவ்வளோ இருக்குது, என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், என்னால் இதான் செய்ய முடியும் அப்படின்னு பயோடேட்டா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. அதை அதிக இல்லை, இது எதுக்கு? தேவைக்கு என்ன உண்டோ அதை மட்டும் வாங்கி டீட்டெயில்ஸாக பக்காவாக கிளியர் பண்ணி போடுங்க. நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் அப்படிங்கிற துணிச்சலை கொண்டு வாங்க, நம்பிக்கையை கொண்டு வாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர சாவதற்கு இல்லை என்று உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை வாழுங்கள். வாழப்போவது கொஞ்ச நாளாக இருந்தாலும் வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு சிங்கிள் டீயை கூட சந்தோஷமாக ருசித்து பொறுமையாக குடிக்க உங்களால் முடியும்னா வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் முடியாது? சொல்லி பாருங்கள். ஆக துணிச்சலுடன் வாழுங்கள். யாராக இருந்தாலும் சரி, உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, உலகம் வானமும் ஒன்று எல்லோருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கைக்கு நமக்கு போவதுதான் மிச்சம் என்று சொல்லிக்கொண்டு வாழுங்கள். பயம் இல்லாமல் வாழுங்கள், அச்சம் இல்லாமல் வாழுங்கள். அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்ற வரிக்கு சொந்தக்காரராக வாழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, கடன் ஒரு வேதனை சுமையாகத்தான் இருக்கும். வேதனை, துன்பம், சந்தோஷம், பாசம் எல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும். எப்படி கிழமைகள் மாறுகிறதோ அதே போல துன்பமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். மழை ஒன்று இருந்தால் வெயில் ஒன்று இருக்கும், பகல் ஒன்று இருந்தால் இரவு ஒன்று இருக்கும். அதுபோல சிந்தித்து செயல்பட வேண்டும் வாழ்க்கையில். நன்றி.